இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து இந்து எங்க காணோம்ல? இந்து இந்து வந்துட்டீங்களா? என்ன நீ சமையல் பண்றியா? உனக்கு தான் சமையல் பண்ணவே தெரியாதே. தெரியாது தாங்க, ஆனா அத்தை பண்ண சொல்லிட்டாங்க. அதான் நீங்க வர வரைக்கும் நான் ஏதோ ஒன்னு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி மேனேஜ் பண்ண? என்ன பண்ணி வச்சிருக்க? இதத்தான் மேனேஜ் பண்ணனியா? ஏன் இப்படி பண்ண? ரைஸ் எத்தனை விசிலுக்கு வேகும்னு எனக்கு தெரியாதுங்க, அதனாலதான் நான் விசில் வைக்கல. அரிசியாவது போட்டியா இல்லையா? இல்ல, நீங்க வந்து அரிசி போடுவீங்கன்னு நான் தண்ணிய சூடு பண்ணிட்டு இருந்தேன். சமைக்கிறத இவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது இந்து. தேங்க்யூங்க. உன்னை திட்டுறனா இல்ல பாராட்டுறனான்னு எனக்கே தெரியாத கன்ஃபியூஷன்ல இருக்கேன்டி. சும்மா சொல்லக்கூடாது. இதோ இந்த உடைச்ச கல்லையும் வெள்ளமும் சரியான காம்பினேஷன், அட்டகாசமா இருக்கும். ஆமாங்க. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியுதுடா, எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்டேன். இத அபூர்வாக்கு அனுப்பணும்ல. டேய், எங்க பேரு தான்டா வெங்கடேஷ் சௌந்தர்யா. எங்களை பார்த்தா ஆக்டர்ஸ் வெங்கடேஷ் சௌந்தர்யா மாதிரியா இருக்கு? எங்க 2 பேரும் வீடியோ பார்த்து அவங்க என்ஜாய் பண்றதுக்கு. உங்களுக்கு அப்படி புரிஞ்சுதா? ஆமா, வேற என்ன? அபூர்வா வரதட்சணை அனுப்புறதுக்கு முன்னாடி எங்க இந்துவை நீங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும், அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவை அனுப்புவீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, சமையல் பண்ற இந்துவையும் வீடியோ எடுத்தியா? எடுத்துட்டேனே. இப்ப உங்களையும் எடுத்துட்டேன், அனுப்புறது மட்டும்தான் பாக்கி. டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்து சமைக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்கடா. அப்படி இருக்கும் போது இந்து எதுக்கு சமைக்க சொன்னீங்க? ஏதோ கத்துப்பான்னு நான் சொன்னேன்டா. வீடியோ எடுக்கணும்னு சொன்னல, இப்போ நான் போய் அங்க சமைக்கிறேன். நாம இந்துவ மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம்னு நினைக்கணும். அது நீ எடுக்கிற வீடியோல தான் இருக்கு. மாமா, உங்களையும் ஆண்டியும் அங்கிள் கூப்பிடுறாரு, ஏதோ பேசணுமா? எந்த நேரத்துக்கு நாங்க ஆக்ஷனுக்கு போகணுமோ அப்பத்துல இருந்து அப்பா டென்ஷனா தான் இருக்காரு. என்கிட்ட என்ன பேசணும்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல மாமா. மீரா, மீரா. இதோ வரேங்க. என்னாச்சுங்க? நம்ம 2 பேர்கிட்டயும் உங்க அண்ணன் ஏதோ பேசணும்னு சொன்னாராம். வா போமா. ஐயோ, இந்த விஷயத்தை உடனே சொல்லிடணும். அம்மாடி, இங்க பாரு. அம்மாடி, நம்ம மீராவையும் கிருஷ்ண பிரசாத்தையும் மாப்பிள்ள கூப்பிட்டுருக்காராம். அவங்களும் போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை பத்திக்கிட்டு எரிய போகுது. வா, நாம போய் அதுல குளிர் காஞ்சிக்கலாம். வா 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 வா. சித்தி, காலையில இருந்து மாமாவுடைய மூடே சரியில்லை. இந்த டைம்ல அங்க போறது தேவையா? வேண்டாம். தேவைதாமா. அங்க சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள்ல உனக்கு ஏதாவது ஒண்ணு பயன்படலாம். அப்படி கிடைச்சதுன்னா பத்திக்கிட்டு எரியற நெருப்ப நீ அந்த வானம் உயர வரைக்கும் பத்திக்கிட்டு எரியற மாதிரி செய்யலாம். நான் ஏதோ ஏன் சந்தோஷத்துக்கு சொல்ற மாதிரி நினைக்கிற? உனக்குள்ள இருக்கிற ராட்சசி சந்தோஷப்படுவான்னு சொல்றேன். சித்தி, இங்கதான் யாரும் இல்லல்லம்மா. நம்மள நம்ம ராட்சசி பிசாசுன்னு சொல்றதுல நம்ம ஒரிஜினல் பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சரி சரி, வா போலாம், வா.
உன் புருஷன் நம்ம யாருக்கும் தெரியாம அடிக்கடி திருட்டுத்தனமா அந்த சாரதா வீட்டுக்கு போயிட்டு வரான்ல, நாம வேண்டான்னு சொல்லியும் அவளை விடாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் எதுக்குண்ணா? இதெல்லாம் இப்போ எதுக்கு? இதெல்லாத்தையும் விட்டுடலான்னு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. அந்த ககனை நான் கொன்னுடுவேன்னு ரைஃபிள் எடுத்துட்டு போகும்போது கூட புல்லட்ஸை ஒளிச்சு வச்சு உன் புருஷன் தான் அவனை காப்பாத்திருக்கான். அன்னிக்கு மட்டும் காப்பாத்தலனா அந்த ககன் அன்னிக்கே செத்திருப்பான். அவன் செத்திருந்தானா இன்னைக்கு என் முன்னாடி நின்னு சவால் விட்டு இருக்கவே முடியாது. இங்க பாரு கிருஷ்ண பிரசாத், நாளைக்கு உன்னோட அன்அபிஷியல் பையன் வரான்னு உனக்கும் தெரியும். அவன் மட்டும் வந்தானா கண்டிப்பா அவனை கொல்லாம விட மாட்டேன், 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 கொல்லாம விட மாட்டேன். மாமா, மீரா விஷயத்துல நீங்க இந்த அளவுக்கு கடுமையா பேசினது ரொம்ப தப்பு மாமா. அபூர்வா, நான் பேசல, இறுதி முடிவு எடுத்திருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுருங்க. சரிங்க மாமா, உங்க இஷ்டம். ம். பாத்தீங்களா மாமா, உங்க பையன் என்ன காதலிச்சாரு. நானும் அவர்கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லாததுனால அதோட விளைவு இப்ப இவ்ளோ தூரம் வந்திருக்கு. கடைசியில அப்பா உங்களையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான்னு சொல்லிட்டாரு. அவரு வராம எப்படியாவது தடுக்கணும் மாமா. நீங்க தான் ஏதாவது செஞ்சு அவரை தடுக்கணும். பூமி, அவனை தடுக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீ அவனை காதலிக்கலன்னு சொல்லிடு.